எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, நம்முடைய முகம் வசீகர முகமா எப்படி மாத்துவது, இதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போறேன். இன்னைக்கு வசீகர ஒரு ஃபேஸ்ல ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சரி, ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 5 விதமான ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மூலிகைகளை இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முகம் வசீகரமாகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, கணு நீக்கி அருகம்புல் சமூலத்தை எடுத்து 20 கிராம் எடுத்து வெண்ணெய் போல் கல்வத்தில் அரைச்சி ஒரு சம அளவு கூட வெண்ணெயும் அது கூட கலந்து கலந்து 20லேருந்து ஒரு 40 நாள் வரை சாப்பிட்டோம் அப்படின்னா அறிவு வளரும், முக வசீகரம் உண்டாகும். உங்களை பார்க்குறவங்கெல்லாம் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அடுத்தது, நாள்தோறும் 10 தூதுவளை பூவை தண்ணியில் போட்டு காய்ச்சி பால் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை கூட்டி கொஞ்சம் 1 மண்டல் 45 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா முக வசீகரம் கூடும், அழகும் பெறும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் இருக்கும். அடுத்தது, 200 கிராம் இஞ்சி தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி 200 கிராம் தேனில் நம்ம போட்டு 4 நாள் கழித்து ஒரு துண்டுகளாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா 1 மண்டலம் சாப்பிட்டோன்னா முகம் பொலிவு பெறும், அழகும் கூடும். இது ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னன்னா, நாயுருவி வேறு அதில் நாம் பல் துலக்கணும் அப்படின்னா பல்லும் நல்லா கெட்டி ஆகும், முக வசீகரம் உண்டாகும். அடுத்தது, முக்கிரண்டை இலையை தொடர்ந்து பயன்படுத்தி வர சாப்பிட முக பொலிவும் வசீகரமும் உண்டாகும். இந்த 5 விதமான மருத்துவ தன்மையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு மண்டலம் செம ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த இது இன்னொன்று எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. முக வசீகரம் உண்டாகும். ஒன்று செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதையே ரெகுலராக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ முக வசீகரத்தை உருவாக்குவதற்கான அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு தேஜஸ், முகத்தில் ஒரு தேஜஸ் ஒளி உங்கள் ஃபேஸில் தெரியறத அடுத்தவங்க பார்த்து உங்ககிட்ட பேசுவாங்க. அது மூலயமா உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும், உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை நீங்கள் முன்னோக்கிக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை விற்கணும்னா உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முகவசீகரத்தில். ஸோ அதை முகவசீகரம் வந்தாலே நமக்கு நிறைய அந்த ஜனவசியம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். நம்ம ஈஸியாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மனநிலையை நம்ம பெற்றுடுவோம். ஸோ முக்கியமாக மறக்காமல் மூலிகைகளை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஒரு 2 நாள் 3 நாள் வந்துடும்லாம் கிடையாது. 2 வாரம் கழிச்சா ரிசல்ட் தெரியும். எல்லாமே 1 மண்டலம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு மூலிகைகள் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு இருக்கும், மருத்துவ மூலிகைகள் இருக்கும், நிறைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன மூலிகைகளை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நன்றி. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.